இல்ல ப்ரோ, அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அப்ப பேசலாம். இப்ப அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், அவரு தான் ஜெயிச்சிருக்காரு, அவரு தான் சிஎம். சரி இந்த விடுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நான் கேஷுவலா ஒண்ணு சொல்றேன். ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருடா டேய். அக்கௌண்ட்டே ஆகஸ்ட் இப்பதான் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாசம் 4 ப்ரோ என்னோட இது முன்னாடி உள்ளது இது வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது இப்போ நான் புது மொபைல்ல யூஸ் பண்றேன். ஓகேங்களா? உடனே நியூட்ரலா கேட்டோன்னே நீங்க ஏடிஎம்கே இருக்கோ ஏடிஎம்கே இருக்குன்னு கொஞ்சம் டவுட் பண்ணாதீங்க, சரிங்களா? இல்ல 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 எல்லாரையுமே சந்தேகத்தோட தான் பாப்பீங்களா ஏதோ கேட்டாலும்? இல்ல இல்ல அப்படி இல்ல. நெகட்டிவ் क्वेश्चंस அதிகமா நெகட்டிவ் क्वेश्चन இல்ல ப்ரோ. இப்போ வந்து எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியால நமக்கு ஏதாவது ரீப்ளே பண்ணா டிஎம்கே மாதிரி தான் கேக்குது. ஏன்டா அப்படி இருக்க ஐசியம்? டேய் அந்த ஆள் ப்ரொஃபைல போயிட்டு செக் பண்ணுங்கடா. இல்ல இல்ல இத பாரு. நியூட்ரலா ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படிதானே? ஹலோ இல்ல நான் மியூட் போடுறேன். இப்போ புதுசா ஃபாலோவர்ஸ் வந்தவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறான்னு இல்ல. நாளைக்கு கலரே இந்த மாதிரி ஆர்சா கேட்டாலும் தூக்கி சங்கில மெரிக்கிறது தான். அதை விடுங்க. ஆனா ஒண்ணு நிறுத்தினா நிறுத்திடணும், அவ்வளவுதான் மேட்ரு. நிறுத்திடுங்க, வேற ஏதாவது பேசலாம். வந்ததுல இருந்து கேள்வி மேல எல்லாம் இந்த டாபிக் பத்தியே கெட்ட இருந்தா எப்படி ப்ரோ? எனக்கு ஒன்னும் வயிற்றுச்சல் இருக்கு, எனக்கு ஒன்னும் அசிங்கப்படுத்துறானுங்க இந்த மேட்ரு வச்சு. எனக்கு எவ்வளவு காண்டு இருக்கும். சரி விடு, நான் விட்றா. இதுக்குதான் விஜய் பாலா கரெக்ட். நேரா போவான் தனுஷு கிட்ட. மாமே தனுஷ் என்பது கரை. எங்கடா கரப்புல நெச்சி புட்டாங்க தனுஷ் ஆக்கு தனுஷ் மூளை கரக்காமடியே புடிச்சு போயிடுச்சுடா சத்தியமா. ப்ரோ கரை ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா ப்ரோ? நான் உண்மையில பாக்கல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அது இன்னும் ஓடிடில இருக்குறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். உண்மையில யாரா பாத்துட்டீங்களா? நான் பார்க்கவே இல்ல. பாத்துட்டேன்டா, நான் பாத்துட்டேன். செம்ம படமா? கதையும் பார்க்கல, கருத்தும் பார்க்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல தான லீக் ஆச்சு அந்த படம். நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன். லீக் ஆவலடா, அது ரிலீஸ்டா. பைத்தியக்காரா. நான் அதெல்லாம் பார்த்தேன். ப்ரோ ரிலீஸ் ஆயிடுச்சா? லீக் ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. இல்ல அந்த படம் ஏன் இவ்வளவு கிரிட்டிசிசம் ஆச்சுன்னா, அது ஃப்ரெண்ட்ஸை விட கம்மியா கலெக்ஷன் வந்தது கூட தப்பு இல்ல. அந்த படத்தை கொடுத்துட்டு ஸ்டேஜ் போட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னா பாத்தியா, அதான் டென்ஷன் ஆயிட்டானுங்க. அதனாலதான் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாருங்க. சத்தியமா பிரின்ஸை விட கம்மியா கலெக்ஷன் பண்ணும்போது கூட கம்மன் தான் இருந்தாருங்க உண்மையிலே. ஏன்னா பீக் டிசாஸ்டர் மாதிரி ஒண்ணு பாப்போம். இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ அண்ணாத்தை விட கேவலமா யாராவது ஏகே பண்ணாலோ இல்ல விஜய் பண்ணாலும் யார் பண்ணாலும் கலாய்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி டயர் 2ல வந்துட்டு பிரின்ஸை விட கம்மியா யாரும் பண்ண மாட்டான்னு இருந்தாங்க. அதை ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டான் வந்து கரப்படுத்த வச்சு. அதான் புது ரெக்கார்டு. இதுதான் இனிமே கரைப்படத்தை யாரு பிரேக் பண்ணுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணுவானுங்க. ஆனா யாரும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்னு தெரியல. ஃபியூச்சர்ல கரையோட ஏதாவது கேவலமா ஒருத்தன் பண்ணாலும் பண்ணுவானுங்க ஏதாவது கலெக்ஷன்ல. பாப்போம். போற போக தனுஷுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அதான் அவர் ரெக்கார்டு அவரே பிரேக் பண்ணுவாரு. டாமி செத்துச்சு போலியே தமிழ்நாட்டுல. எந்த டாமி? இப்ப ஓடிட்டு இருக்க படம் தான் அது. தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த படம் ஃபிளாப் பண்ணு. தியேட்டர் ஓனர்ஸே அந்த ஈரன்ல திட்டுவானுங்க. இப்ப கருப்பு குத்தனால விட்டுருவானுங்க. கருப்பு ஆனா இட்டு, ஆனா இந்த படம் லாஸ் ஆயிடுச்சுன்றவானுங்க. கேரளா அவுட், கர்நாடகா சொல்லவே ஏன் சொல்லுவாங்கன்னா இல்ல மச்சி அதிக ரேட்டுக்கு வித்துட்டானுங்க. புரியுதுல்ல உனக்கே? நிறைய தியேட்டர்ல நீங்க பாத்துருக்கீங்க. தியேட்டர் ஓனர் கூட ஒரு ட்வீட் போட்டாங்கல்ல. புரியும் தெரியுமா? இப்பதான் புரிஞ்சிருக்கும் அவனுங்களுக்கு. இந்த முக்கு முக்கரானுங்க பேர். அதுவும் நாளைக்கு திங்கக்கிழமை. ஒரு நிமிஷம் படம் பார்க்க தெரியலடா. ஆந்திரால போய் செருப்பத்தை அடிப்பேன். நாளைக்கு திங்கக்கிழமை அவன் சட்டசபை பார்ப்பான், இது பார்ப்பான், ஆபீஸ் போவான், ஸ்கூல் போவான், காலேஜ் போவான். ஆனா ஒரு கும்பல் மட்டும் உக்காந்துக்குன்னு விஸ்வநாதன் ஜன்னு உட்காந்து இருப்பானுங்க ஜோகர் மாதிரி. டே ஒண்ணு வந்து 6.5 crore உண்மையா ப்ரோ? ஆமா அது 7 ப்ரோ. தமிழ் ஓப்பனிங் 7. ஐயா முதல்ல நீங்க சூர்யா டயர் 1 மாதிரி பாக்காதீங்க. முதல்ல
புரியுதா? அவன் ஓகே, அவன் ஏதோ பண்ணிட்டான். சும்மா வந்துட்டு 7 கோடி ஏன் அதிசயமா பாக்குறீங்க? அவன் 7 தான் ஏன் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னா, நேத்து வரைக்கும் அவன் 7 தானே பண்ணியிருந்தான். இதோ புதுசா ஆமா இருக்கு. ஐஎஸ்டே இதுதானே, என்ஜிகே தானே, 11 10. அதுதான் எனக்கு தான் ஒரு டவுட், என்னைக்கு சூர்யா நல்ல ஓப்பனிங் கொடுத்தா இவனுக்கு வந்து கேக்குறானுங்க அது தமிழ்நாட்டுல. மட்டும்தான். அதுதான் லாஸ்டா ஐஎஸ்டி ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க டீம் அடிச்சு படமே பார்க்க தெரியாது. சூர்யா படம்னா சுத்தமா பார்க்க இல்ல, மாட்டீங்க. உண்மைதான் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ உண்மைதான். ஏங்களா அலெக்ஸ் ப்ரோ உண்மைதான். ஆனா கருப்புக்கு அப்புறம் வந்து 7 crore 7 crore அலெக்ஸ் ரொம்ப ப்ரோ கம்மி தான். அலெக்ஸ் ப்ரோ சாதிக் பேசுறேன், பேசலாமா? என்ன 2 சாதிக்க minutes. போறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ? சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 minutes. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மீட் வந்து ஜென்ரல் இஷ்யூஸ் சம்மந்தமா ஒரு போடுங்க ப்ரோ. எப்படின்னா நிறைய இஷ்யூஸ், எப்படின்னா நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 15 வருஷமா போயிட்டு இருக்கோம். நிறைய இஷ்யூஸ் பார்க்குறோம். எப்படின்னா வாட்டர் லேக்கிங் பார்க்குறோம், ஸ்ட்ரீட் லைட் எப்படின்னா போகிற இடத்துல இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பெருசாக ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு ஒரு சில எப்படின்னா மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னா காலையில் 9 மணிக்கு வர வேண்டிய மினிஸ்டர் 12 மணிக்கு வர வரைக்கும் உட்காந்துருக்காங்க. ரேஷன் கார்டு மினிமமான ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இந்த மாதிரி எப்படின்னா நீங்க பண்றீங்க, இது நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு நீங்க கண்டிப்பா இல்ல கொஞ்சம் இல்ல bro, ஒரு நிமிஷம் ஓப்பனா சொன்னா, எல்லாம் இங்க நிறைய பேர் எல்லாமே ஒரு துறையில செட் ஆகுறதுக்கே இங்க வந்துட்டு லேட் ஆச்சு. நீங்க துறைன்னு நினைக்கும் போது பதவி கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற நம்ம ஆளுங்க. இப்ப நீங்க ஏன் ஓப்பனா சொன்னா, ஐடி விங் சைட்ல ரிப்போர்ட் அடிக்கிற அந்த டீம்ஸ் இதுவே இப்பதான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதுவும் இப்பதான் வந்திருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இப்பதான் இதுவே பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டம் வந்துட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான், ஒரு ஊர்ல என்னென்ன பிரச்சனைன்னு இது ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை வந்துட்டு ட்வீட்ஸ்ல நிறைய மென்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரூஃப், லிங்க், இப்ப நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய சயின்ஸ் இது விட்டு அது எது வேணா பண்ணி நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது நிறைய அதை சிஎம் வெப்சைட்ல இருந்து எல்லாமே இருக்குது. இதுல இன்னொன்னு பர்சனலா உங்களுக்கு பண்ண முடியலன்னா எங்களுக்கும் கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதெல்லாம் இருக்காங்க, நானும் இருக்கேன். கண்டிப்பா அது ஹெல்ப் பண்றோம். அது ஒன்னொன்னா சொல்லுங்க, ஏன்னா மொத்தமா சொல்லாதீங்க. பாப்போம், அது கண்டிப்பா நீங்க அப்போ நீங்க சொன்ன இஷ்யூ எல்லாம் ஈஸியா இதுல இருக்கா ப்ரோ? இல்ல தாளம்பர் போற வழியில நான் இங்க பொன்மார்ல இருந்து நம்ம நாவலூர் போற ரோடு மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட நாவலூர், அதான் அந்த சைடு தான் ப்ரோ நானும் போவேன். அது சைடுல ஒரு நாவலூர்னா ஈஸியா இருக்குல்ல, நாவலூர்னா ஈஸியா இருக்குல்ல தான் வரும். இல்ல தாண்டி போண்டா, நீ அங்கேயே இருக்குதான், சோழிங்கநல்லூர்லயே இருக்கிறான், எங்க ஏரியா ஈஸியா இருக்கு. இந்த ரோடு கனெக்டிவிட்டி வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல நிறைய நம்பர் நடக்குது. இவளையும் நடுவுல ஒரு சில பேருக்கு கூட கரண்ட் இதுவெல்லாம் கட்டா வச்சும் ஒரு சில ப்ராப்ளம்லாம் நடக்குது. நடக்காமலாம் இருக்காது ப்ரோ. ஆனா அதை கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு அது கூட இப்ப பவர் இது இஷ்யூஸ் கூட கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நிறைய ரீச் பண்ணோம். அதான் சொல்றேன், அதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பண்ணிட்டாங்க. அதுல கூட நல்ல ஒரு இருக்கு, நல்ல ஒரு பிளஸ், நிறைய பிளஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இனிஷியலா இருந்த ஸ்ட்ரகிளிங் இப்ப கிடையாது. பவர்ல வந்து நல்ல கம்பேக். இல்ல பச்சையா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு வந்து டிவி கேட்பா நிறைய ஃபார்ம் பண்ணி அதுவும் சிஎம் ஆயிட்டாரு. ஆனா அது கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருமே இன்னும் மாறல. கூட ஏன் கவுன்சிலர்ல இருந்து கூட நிறைய மாறல. இதுல டிஎம்கே விசுவாசமா இருக்கிறவங்க கொடூரமா இருக்கானுங்க, இன்னும் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கதான் செய்யறானுங்க. நான் வந்து அருள் பிரகாஷம் சைதாப்பேட்டை எம்எல்ஏ, நம்ம டெப்டி செக்ரட்டரியா இருக்காரு டிவிகே, அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நல்லாவே எனக்கு தெரியும். இந்த ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு மாசமா தான் இப்பதான் பேக் டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அது வரைக்கும் க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட், நீ சொல்றது எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் எல்லாமே வந்து அப்படின்னா நம்ம ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லெவல் அஃபிஷியல் சொல்லிட்டு நம்ம இஷ்யூஸ் எடுத்து சொல்ல ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால், இப்போ எப்படின்னா ஒரு அசோசியேஷன் இருக்காங்க, அசோசியேஷனுக்கு என்ன ரூட் காஸ் எப்படி அவங்களுக்கு சொல்லி ஒரு ஃபோரம்ல அப்ளை பண்றதுக்கு அந்த எப்படின்னா எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, பின்னாடி டேஞ்சன் கோலாம் அப்படின்னா போட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒரு 3 months பிஃபோர். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன், டேஞ்சன் கோட ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கம்மியா இருக்கு. அதாவது எப்படின்னா
ஒரு சாதாரண இஷ்யூ முன்னாடி வந்து அவங்கள்ட்ட மேன் பவர் இருந்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல. நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது. இதே மாதிரினா இப்போ செங்கல்பட்டுல வந்து எப்படின்னா இப்போ ஒரு லேக் இஷ்யூ வருது, இப்போ ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு லைட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அப்படின்னா அவங்களோட ஒரு சில சைட்ல இப்போ ஒன்றும் கிடையாது. ரேஷன் கார்டு, இது ஒரு இஷ்யூ சொல்றேன். ரேஷன் கார்டு ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகுது. அது வித்தவுட் அவங்கள்ட்ட டிஸ்கஷனே இல்லாம அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது எப்படின்னா நான் போற வழி, இங்க இருக்க அசோசியேஷன் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் நான் பாக்குறத வச்சு நான் சொல்றேன். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம ஏற்கனவே ஹரிஸ் ப்ரோ நம்மலாம் ஒரு முன்னாடி வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு கனெக்ட்ல இருப்போம், ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன்ல இருப்போம், ஏதாச்சும் அதெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, எது எது இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குன்றத யாராச்சும் ஒருத்தவங்க சின்ன சின்ன ஹைலைட், ஏதாவது ஒரு 10 பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை மேபி இப்போ நம்ம இப்போ பேசினதுல எப்படின்னா பவர் இஷ்யூ வந்து நல்லா கம்பேக் இருக்கு, நல்லா ரிசல்யூஷனா இருக்குன்னா அது ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான இப்போ வரக்கூடியது வந்து எப்படின்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துல வந்து நமக்கு வந்து இது வரப்போகுது. ரொம்ப பெரிய சிவியரா 2015 எப்படி ஃப்ளட் இருந்துச்சோ அதே மாதிரி எல்னோனாவில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ மேபி அந்த மாதிரி இஷ்யூ வந்தால் இன் ஃபியூச்சரில் யாரை கனெக்ட் பண்ணுறது? முன்னாடிலாம் வந்து எப்படின்னா நெட்ஒர்க்காக இருப்போம், இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு கனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் மந்த்லி ஒன்ஸ். என்னோட ரெக்வெஸ்ட் அலெக்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். அது கண்டிப்பா அது கேட்கணும் முதல்ல. இப்ப அப்பதான் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்துட்டு டிஎல்ல இப்ப இத போட்டும் கேட்கலாம். டிஎல் இதை போட்டு கேட்டா டிஎம்கே காரன் குவாட் பண்ணி என்ன பண்ணுவானா, பாரு டிவிகே காரனே கேக்குறானு அந்த மாதிரி பண்ணுவானுங்க. இதுக்கு பதிலா நம்மளே தாங்க ஒரு சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனும் தேடலாம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அதுக்கு ஒரு இதுவும் இல்லைன்னா அதுக்கு மேல இடத்துல இருந்து நம்மளும் ப்ரெஷர் போடலாம். இங்க எல்லா கான்டாக்ட்ஸும் எல்லாமே எல்லார்கிட்டயும் இருக்கு ப்ரோ. இங்க எல்லா எம்எல்ஏஸும் நீங்க அவைலபிளா இல்லாமலாம் இல்லை. அதுக்கு பிடிக்கிற ஆளுங்க தான் இங்க மேட்ரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஐடி விங்ல உங்க கிட்ட கான்டாக்ட் எல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பாப்போம் தான் ஒண்ணுமே இது பண்ணும். நாளைக்கு இவளையா இன்னைக்குதான் வீக்கெண்டு எல்லாம் இந்த படங்கிடம் அது இதுன்னு போயிட்டானுங்க. நாலுல இருந்து எல்லாம் சட்டசபை இதுல இருந்து தூக்கி போட்டு சங்கல மெரிக்கிறது தான் ஃபுல் பாலிடிக்ஸ். சரி, வீக்லி வந்து ஒரு ஃப்ரைடே நைட்டோ இல்ல சாட்டர்டே நைட்டோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு ஹரிஷ் ப்ரோட்ட சொல்லி ஒரு டீம் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவான டீமா பேசினா நல்லா இருக்கும். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ கண்டிப்பா நல்லா பண்ணுவான் அலெக்ஸ். இந்த கார்ல வாங்கி அந்த கார்ல புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த மாதிரி பண்ணிதான்டா ஆகணும். இது எப்படி இருக்குதுன்னா நீ பண்ணலனாலும் பண்ண வைக்கிற சுச்சுவேஷன் ஒண்ணு வரும். அதான் நீ கொஞ்சம் பாடு எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே காரன் நீ கண்டென்ட் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்ணு இது ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லிட்டா இல்ல ஒரே விஷயம் ப்ரோ சொல்லி நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சேன் ப்ரோ. எதுக்காக சொன்னா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இந்த பஞ்சாயத்தோட பீரியட் வந்து முடிகிறதுக்கு. அக்டோபர் மாசத்தோட முடிய போகுது அவங்களோட. அதனால ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடுவாங்க. அவங்க அஃபிஷியல் சொல்ற மாதிரி தான் இருக்கும், பட் பெருசா அவங்களுக்கு வந்து இதா இருக்காது. அதனால எப்படின்னா இந்த நேரத்துல அடுத்த எலெக்ஷனுக்கான ஒர்க்கும் மாதிரி தான் இருக்கும். நிறைய இஷ்யூஸ் வரும், சார்ட் அவுட் பண்ணாம இருக்கும், அவங்க யாரை போய் ரீச் பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அதுக்காக நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே அலெக்ஸ் ப்ரோ, அவ்வளவுதான். வீக்லி ஒன்ஸ் என்னோட சாட்டர்டே நைட் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் பண்ணா சந்தோஷமா இருக்கும். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். ஓகே கண்டிப்பா. ஆனா இதுல என்னைக்குமே அரசியல் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம டிஎம்கே ஆளுங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்னா இப்போ யாராவது பண்ணியா உதயநிதியை போய் கக்கூஸ்ல வச்சு இது பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி இன்னைக்கு நடக்க பாருங்க. இப்போ பண்ணுவானுங்க வர்ற வாரம் பாரு, கேவலமான ஒரு டிஎம்கே கண்டென்ட் கொடுப்பான். வயிறு வலிக்கிற மாதிரி, வயிறு சிரிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவான். அது நடக்குதே இல்லையா மட்டும் போயிரு. வாரம் நீ நல்ல நோட் பண்ணி வாரம் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவானுங்க. ஒன்னும் பொம்பளை கேஸ்ல மாட்டுவானுங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பேச மாட்டானுங்க. அதுவும் எனக்கு அது வேணும்டா, முக்கியமா வேணும். இருக்கா இல்ல யாராவது இல்ல இந்த வாரம் யாராவது தூக்கி அரசு பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பாப்போம். ஆமா
பசங்க கொஞ்சம் ஏவா வேலு வாய்ப்பு இருக்கும் போலேடா. அது ஏதோ ஏரி கேஸ்ல ஏதோ ஏவா இருக்குது பாரு, அவனுக்கு ஏழு மூணு ஏதாவது. ஆமா, அது வேற ஒண்ணு. ஏவா 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 வாலுவா என்ன பேர் இது? ஏவா வேலு. அது ஏதோ கெத்து ஏரி பேசுறாங்க. விழுங்கி வேலு. இது ஏவா அதுல என்னடா கெத்து? புரியல அலெக்ஸ். இது என்னடா கெத்து? ஏடா அப்படி போட்டுருக்கு? உண்மையிலடா ஏவா ஏவா வாங்க இந்த ஏவா இபிஎஸ் ஏவா. ஆனா இபிஎஸ் நம்ம இவ்வளவு கலாயிரம்டா, ஓபிஎஸ் மாதிரி எச்ச இல்ல இபிஎஸ், அதுவே பரவாயில்ல. உண்மைதான் உண்மைதான். இபிஎஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அப்படி பேசுற பத்தியா? எடப்பாடி அந்த ஒரிஜினல் கேண்டிடேட்டை கூப்பிட்டு வச்சு சேர்த்துக்கிட்டான். கொஞ்சம் நல்ல பண்புகளும் புரியுதா? ஆனா ஓபிஎஸ் ஆமா ஆமா உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஓபிஎஸ் ஒரு எச்ச. ஓபிஎஸ் பேரு இன்னைக்கு ஸ்டாலின் போட்டோ நெஞ்சில வச்சுன்னு தெரியும். நான் நாளைக்கு பால மட்டும் பெரிய, ஆனா அவன் போட்டோ வச்சுன்னு தெரியுமா? வச்சுப்பாடா, சின்னம்மா போட்டோ வச்சு தெரிஞ்சவன் தானே. ஏய் இதெல்லாம் என்ன டக்குன்னு மியூட் ஆயிட்டீங்களா? ஃபேஸ் பக் ஆகுது. சரி, ஆனா இல்ல, நீ நோட் பண்ணியா வைஷ்ணவி இதோட காணாம போயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் லைஃப். அத பத்திலாம் ஸ்பேஸ்ல பேசவே வந்து அவளை பொத்தடி நீங்க பொண்ணுக்காக எல்லாம் ஜூலி எங்கடா? ஜூலி போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அலெக்ஸ். ஏய் எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஜென்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, அது என்ன ஆச்சு? ஜென்சி அதுவா? அது லாஸ்டா மார்க்கெண்டியன் பையன் வந்து பேசினான், அதை மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் வந்து அப்படி ஒண்ணு நாங்க ஆரம்பிக்கவே இல்லைன்ட்டானுங்க. அப்படின்னு நானுங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடி வாங்கிடுச்சு, அதனால அப்படியே அது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ரொம்ப பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன இவனுங்க இது பண்றதுக்குன்னே ஒண்ணு உருவாக்கி வச்சிருந்தா. உண்மையே அடுத்து ஒரு வீடியோ போட்டான், அது உண்மையிலேயே இம்பாக்ட் இருந்துச்சு. அபியூஸ் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரி. எனக்கு ஒரு வீடியோ, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு வீடியோ ஞாபகம் வருதுடா, அதை நிறைய பேர் நோட் பண்ணிருப்பேன். கோர்ட்டு வாசல்லி எங்கேயோ ஜூலி அந்த கிளீன் ஸ்வைப் பண்ணும்போது கூட 2-3 பசங்க ஓடியாருவானுங்க பாரு. ஒருத்தன் கெடா மாடு மாதிரி இருப்பான்டா, புளிங்கன்னு அப்படியே ஓடியாருவான்டா, 2 கை அப்படி பூச்சுன்னு போன. சிரிப்பா இருந்ததுடா அது பார்க்கும்போது. சரியான டெம்ப்ளேட் அது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு வானவில் கூட இருந்தானுங்க, எவனோ ஒருத்தன் கூட, ஒருத்தன் வானவில் இருப்பாங்கல்ல. வானவில்லா ஒரு கண்ணாடி அவன் வேறடா, அது இந்த உதயனா தம்பியா? நாயை பார்த்தாலே உதயனா தம்பி இல்லடா, ஜேடி கேரக்டர் மாதிரி ஒருத்தர் சுத்தம் போற கண்ணாடி போட்டு எப்ப பார்த்தாலும் கார்ல உள்ள வச்சானே இல்லையா அவனா? போட்டானே. அவனுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவனுக்கெல்லாம் கண்ணாடி பார்த்தாலே இரிட்டேட் ஆகும், அந்த கிளாஸை பார்த்தாலே. 2 கண்ணு நோண்டி விட்டு ஒண்ணு, 2 கண்ணு நோண்டி விட்டு போட்டு ஒண்ணு. அவனுக்கு மகேஷ் பாபுல டிசியை பாராட்டிருக்கான். ஆமா, நல்லா இருந்துச்சுடா படம். டிசி நேத்து தான் பார்த்தேன். ஒருவேளை லோக்கி கூட ஃபியூச்சர்ல காம்போ பேசிட்டு இருப்பான். செகண்ட் ஹாஃப் எப்படி கல்யாண வீடு சீனு பாடுறக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு 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 டிசி பார்த்த பிறகுதான் தெரியுது உண்மையிலே கேப்டன் மில்லர் இவன் தான் எடுத்தானா. எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. நீ அதை அப்படி யோசிக்க கூடாது, இவன் உண்மையிலே டிசி எடுத்திருக்கானு யோசிச்சுக்கணும், அதான் கரெக்டா இருக்கும். தனுஷை காப்பாத்துறான் இவன். ஆனா சத்தியமா விஜயபால் ஆனவனா தனுஷை காப்பாத்த வந்துடுறான்டா. அந்த கோப்பையோட கேப்டன் மில்லர் ஓகே தான். மனசாட்சி
அயலாம் தான் கிளாஸ்ல வின் ஆச்சு. அது ஒரு கிளாஸ் இல்லடா டேய். டேய் அவனுங்க ரேஞ்சுக்கு அது கிளாஸ் தான். ரெண்டுமே ஊத்திக்கிச்சு. அப்புறம் என்ன கிளாஸ்? டேய் அலெக்ஸ், தாழம்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்க போனாரு. அதுக்குதான் வந்து தனியா அந்த இது ஆளுங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்கல்ல, போட்டாங்கல்ல அந்த எல்னினோக்கு. புரியல என்ன ஆளுங்க? இல்லடா அந்த மழைக்காக அந்த தமிழ்நாடு வெதர்மேன் இவங்க எல்லாம் வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணாங்கல்ல. வர டிசம்பர்ல மழை எப்படி இருக்கு? அவரு ஒரு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லன்னு சொன்னாங்களா? புரியல. அதுக்காக ஒரு டீம் வந்து தனியா வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். அந்த இல்ல ப்ரோ வந்தவர் உங்களுக்கு ஒரு குறை இல்ல நிறைய குறை சொன்னாரு. புரியுதா? ஒரு குறை அவரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாமே முன்னாடி பேசினாங்கல்ல. இப்போ விஎஃப்என்ல இருந்து அந்த மாதிரி பேசலாம்ல அப்படின்றாரு. அது ஆக்சுவலா நல்ல வேலிட் பாயிண்ட். பேச முதல்ல பேசினா மட்டும் சரி வராது சார். அதை கேட்டு அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணணும். புரியுதா? ஆன்லைன்ல அவருக்கு தெரியல அவர் ரெஜிஸ்டர் பண்ணாரா இல்லையான்னு பண்ணலாம். தெரியுமா? சிஸ்டம்லயும் பண்ணலாம், போன்லயும் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி உனக்கு அடிக்கடி அப்டேட் ஆயினே இருக்கும். இது ஸ்டாலின் ஆட்சியிலயும் இருந்துச்சு. அது எங்க ஏரியா பக்கத்துல அது நம்ம சைடுல இருந்து இருக்கணும் கேக்குறாரு அலெக்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். அலெக்ஸ் அந்த தாழம்பூர் சைடுலாம் வந்து நம்ம சைடு எடுத்து பண்ணலாம். இல்ல ஸ்டாலின் ஆட்சியில உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு ரிப்ளை வரும். ஒரு வாரம் ஒரு மாசம் ஆகும். உங்களுக்கு இப்ப சீக்கிரம் நான் ஒரே ஒரு ட்வீட் கூட பார்த்தது இல்லடா மாதிரி ரிப்ளை வந்தா. சொல்லல இப்பதான் இல்ல ரிப்ளைனா இங்கே இல்ல. புரியல உனக்கு? சிஎம் செல்னு ஒண்ணு இருக்கும் பேரு வெப்சைட்ஸ். இது அத சொல்றேன். ட்விட்டர் சொல்லு. அது வேற. ட்விட்டர்ல நம்ம ரிப்ளை பண்றோம் உட்கார்ந்துட்டு இருப்பான் பாரு. அந்த டிஎன்ஜிபி ஒரு ஐடி அவர் வந்து சொல்லிட்டு பண்ணாரு. இல்ல இல்லடா இங்கே கிரேட் ஒரு நிமிஷம். இல்ல இங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது? இப்ப சென்னையில நீயே வந்துட்டு எவனா ஹெல்மெட் போடாதவன் இல்ல ராஷ் டிரைவிங் பண்ணி போயின்னு இருக்கிறான்னு எடுத்துப்போம். அதை போட்டோ வீடியோ எடுத்துட்டு நீ ட்விட்டர்ல போட்டு போலீஸ் அட்டாக் பண்ணா அவனுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அதே மாதிரிதான் இந்த டாக் வந்து இது இல்லாமட்டு கரண்ட் வரும் எங்க ஏரியா இது வரல. ஸ்டாலின் ஆட்சியிலே அதெல்லாம் இருந்துச்சுடா. இப்போ ஸ்டாலின் ஃபேஸ்ல சாணி அடிச்ச உடனே அதெல்லாம் தனிப்படை வச்சு அந்த கிளவி வச்சிருந்தாங்களே. அவன் ஆட்சியில இருந்தது. ஆனா பர்ஃபெக்ட்டா 7 தனிப்படை. ஆமா கிளவி கண்டுபிடிக்க முடியல. மட்டும் இல்லடா அந்த வீடியோ எல்லா ஆட்சியிலும் இருக்கும் ப்ரோ. ஆனா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு ஆட்சி. சிஎம் செல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கான். நான் இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா அட்டகாசம் படம் இருக்கு இல்லையா, ரீரிலீஸ் பண்ணாங்கல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கு பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தரல. யாருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஎம் செல்ல உண்மையிலேடா சிஎம் செல்ல ரிப்போர்ட் பண்ணி தான் அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரியும் இல்ல மேட்டர் என்னன்னா நம்ம அண்ணனே வந்துட்டு உனக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் கடன் வாங்கி. ஆனா இவனுக்கு ஒரே வார்த்தையில எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கணும்னு கேட்டுன்னு ஏதாவது திட்டுவானுங்க. நம்ம ப்ரூஃபும் எடுத்து போட்டாலும் அதுக்கும் வந்துட்டு நாடு வந்துட்டு அதான் சொல்றேன். நம்ம அண்ணா இப்ப சில பேர் கேக்குறாங்க எதுக்கு புதுசா எதுவும் பண்ண மாட்டாரு விஜய்னா முதல்ல செய்யல அது ஏன் செய்யலன்னு வானுங்க. ஆனா வந்து இவ்வளவு 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்கன்னு வானுங்க. அதுல 15,000 கோடி இவங்க வாங்கின கடத்துக்கு வட்டி கட்டினாங்க. ப்ரோ 20,000 கோடி ஏற்கனவே இருக்கிறத சரிப்படுத்தினாலே போதும் ப்ரோ. அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மரிய வில்சன் வந்து இவ்வளவு வருமானம் வந்தது இந்த 2 மாசத்துல, அது எங்க இருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்பானுங்க. என்ன இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா அது எங்க எப்படி போய் கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கப்புறம் எங்களாலதான் வந்ததுன்னு. இல்ல கார்த்திக் ஒண்ணு சொல்லவா, அது ரூலிங்ல இருக்கிறப்போ அந்த கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். பட் அதை கன்சிடர் பண்ணாம நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போலாம். அது கொஸ்டின்ஸ் நம்ம டினை பண்ண முடியாது. சொல்றேன் இவனுங்க குறை சொல்லாம எதுவும் பண்ணவே மாட்டானுங்க. அது கரெக்டுங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஒருத்தர் சொன்னாரு, அதாவது ஏற்கனவே இருக்கிறத ஒரு பெட்டரா புதுப்பிக்கணும்னு. அததான் உண்மையில நம்ம அண்ணன் பண்றாரு. புதுசா இப்ப பண்றதே கம்மியா பண்றோம். ஆமா இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததோட ஆட்சியில என்ன பெட்டரா பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும்.
இந்த ஏன்னா 5 இயர்ஸ் வந்து அவங்க அதான் அவ்வளவு கடை வச்சுட்டு போயிட்டு இந்த 5 இயர்ஸ் அதான்டா பண்ண முடியும். அடுத்த 5 இயர்ஸ்னா ப்ரோ பார்க்கலாம். புதுசா பண்ணணும்னா நமக்கு 5 இயர்ஸ தாண்டி ஆகும் ப்ரோ. ஏற்கனவே ஆமா. உண்மைதான். இல்ல இருக்கிறத bro, சரி பண்றதுதான் ஜெயலலிதா ஒரு உங்களுக்கு வந்து இல்ல ஜெயலலிதா bro, உங்களுக்கு ஜெயலலிதா வந்த உடனே உங்களுக்கு புதுசா எதுவும் அவங்க திரும்ப திரும்ப தான் அந்த கான்பிடென்ட்ல பண்ணாங்க. என்னால பண்ண முடியும் வரும் இது இனிமே கண்டிப்பா ஆமா. வரும். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் எம்எல்ஏஸ் ஆயிருக்காங்க. நம்ம பார்ட்டில இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்-எம்எல்ஏஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அளவு பண்றது பெரிய விஷயம். அதை கத்துக்கிட்டு அதுக்குள்ள இது பண்றது செய்யறதெல்லாம் இவனுங்க நல்லா உக்காந்து நல்லா தின்னுட்டு உண்மையான தின்னுட்டு கவர்னன்ஸ் போயிட்டு ஃபாஸ்டா தான்டா இருக்கு. 100 நாள்ல நிறைய பண்ணிடுறாங்க. நிறைய பண்ணிருக்காங்க. நம்ம அதுதான் எதிர்பார்க்கவே சொல்றேன். நிறைய ஏன்னா பண்ணி புதுசா வந்தவங்களே இவ்வளவு பண்ண ஜஸ்ட் முடியும்னும் அட்வர்டைஸ்ல போது இவனுங்க எல்லாம் எவ்வளவு பண்ணிட்டு போய்